محمد نبينا بنور هادينا من مكة. தொடர்ந்து பார்த்து கொண்டு வாரதில் இன்றைய தினம் 9வது வகுப்பு சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சீராவில் நேற்றைய தினம் நாங்கள் கடைசியாக பார்த்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புராக்கில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதலாவது எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பயணத்துக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தோம், இஸ்ரா. அங்கே 1,24,000 நபிமார்களுக்கு இமாமத் செஞ்சு போட்டு அங்கிருந்து விண்ணுலகத்தை நோக்கி போன பயணம்தான் மிஅராஜ். 7 வானங்கள்லையும் நபிமார்களுடைய வெல்கமோட சலாம் சொல்லி வெல்கம் பண்ணி 7 வானம் தாண்டி போயிட்டு சிதறத்துல் முன்தஹாவுக்கு போயிட்டு பைத்துல் மஅமூருக்கு போயிட்டு அங்கிருந்து சுவர்க்கத்துக்கு போயிட்டு கடைசியாக அல்லாஹுக்கு மிச்சம் நெருக்கமாக நின்று அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரியதொரு சன்மானம், மிகப்பெரியதொரு கிஃப்ட் தான் என்னது? தொழுகை. அல்லாஹுவால உம்மத்துக்கு தரப்பட்ட மிக பெருமதியான ஒன்று தான் தொழுகை. இந்த தொழுகை வீணாகிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குதுன்னா, இந்த தொழுகையை சமூகம் எத்தனையோ பேர் வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த தொழுகையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் என்ன செய்வோம், நாங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது தானே. யாருக்கும் சொல்லலுமா இல்லை அது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது பள்ளி ஹசரத்துக்கு, இல்லாட்டி இது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கு என்று கொடுக்கலுமா? தொழுகைய ஹசரத் சொல்கிறது எங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு கடமை ஒன்று இல்லை, இந்த இயக்கம் பார்த்து கொள்வாங்க, இந்த ஜமாத் பார்த்து கொள்வாங்க, சொல்லலுமா? பேசுங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் பொறுப்பாக ஆக்கி தந்திருக்கிறான். ஹைரத். அப்போ அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பின்னால் மக்காவாசிகள் மறுக்கும் பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை வர்ணிச்சாங்க. இவங்க இஸ்ரா போகிற நேரம் அந்த மக்காவுடைய வியாபார கோஷ்டி எங்கனைக்கால வந்துட்டு இருந்துச்சு என்றதெல்லாம் சொன்னாங்க. அப்போ நம்புறதுக்குண்டான அதிகமான ஏற்பாடுகள் இருந்தும் என்ன செஞ்சாங்க? நம்பல்ல. ஏன்? புடிவாதம், வேறொன்றுமே இல்லை. ஹைரன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8வது வயதில் நடந்த சம்பவம். மிஅராஜ் என்றது 56 இல்லை, 52 அல்லது 53. 51 வயசாக இருக்கும் பொழுதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு வாரவங்களுக்கு அழைப்பு விடுப்பாங்க. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ தாலிப் கணவாயிலிருந்து வந்ததிலிருந்தே வெளியிலிருந்து வாரவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, குறைஷிகள் ஹஜ்ஜுக்கு வாரவங்களை நேரத்தோடு போயிட்டு சந்திச்சு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இப்படி ஒருத்தர் இருக்கிற, சொல்கிறது ஒன்றையும் கேட்க வேணும், அப்படி இப்படி என்று சொல்லிடுவாங்க. சில நேரம் ஆக்கள் எல்லாம் சொல்கிறத கேட்டு என்னப்பா இவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்க, அப்படி என்னதான் இருக்குதுன்னு கேட்டு தான் பார்ப்போமே என்று கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹைரன். இப்படி நபி அவங்க 51வது வயதில் மதீனாவிலிருந்து வந்து ஒரு 6 பேர் ரகசியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனாங்க. அதில் ஒருத்தருடைய பெயர் தான் அஸ்அத் இப்னு ஜுராரா. சொல்லுங்க, அஸ்அத் இப்னு ஜுராரா என்றொரு மனிதர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 52வது வயது ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது 52வது வயதில் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏற்கனவே 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனாங்க மதீனாவுக்கு. இப்போ ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 6 பேரில் 5 பேர் இன்னொரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்கிறாங்க, சீக்ரெட்டாக சந்திக்கிறாங்க ஹஜ்ஜில் மினாவுக்கு பக்கத்தில் அகபா என்ற இடத்துல. இது தான் அகபாவுடைய ஒப்பந்தம் என்று சொல்கிறது. அகபாவினுடைய 2 அக்ரிமெண்ட் நடக்குது அகபாவில். ஒன்று அகபாவுடைய 1வது ஒப்பந்தம், அடுத்தது அகபாவினுடைய 2வது ஒப்பந்தம். இது நபியுடைய 52வது வயதில் நடக்கிறது. அகபாவினுடைய 1வது ஒப்பந்தம். ஹஜ்ஜுக்கு பின்னால மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்த 15 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து உடன்படிக்கை செஞ்சு கொள்கிறாங்க.
அதுதான் இன்றைக்கு ஃபஜ்ர்ல ஓதப்பட்ட ஆயத்தும் அதுதான். யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅகல் முஃமினாத்து யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, இணை வைக்க மாட்டோம், வலா யஸ்ரிக்ன களவெடுக்க மாட்டோம், வலா யஸ்னீன ஜினா செய்ய மாட்டோம் என்று உடன்படிக்கை செஞ்சு அந்த 15 பேரும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தோட மதீனாவுக்கு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட சேர்த்து ஒரு அலைப்பாளி, ஒரு தாஇய அனுப்பினாங்க. என்ன, இந்த 15 பேரும் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்து போறாங்க. இவரோட சேர்த்து மதீனாவுடைய கிரவுண்டை சரி பண்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தரைத்தான் அனுப்பினாங்க. யார் அவரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை வயது? 22 23 வயது. தொடராக நாங்க பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல, எல்லாத்திலுமே யார் இருந்து? யூத்ஸ், வாலிபர்கள். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நுசிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்கள் மூலமாக உதவி செய்யப்பட்டுள்ளேன் என்ன மார்க்கத்துக்காக வேண்டி. ஹைரன். அப்ப முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 15 பேரோடைய அனுப்புறாங்க. 22 23 வயதுல தனி ஆளாக மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு போறாங்க. இங்கிருந்து பக்கத்து மஹல்லாவுக்கு அல்ல, பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்க எல்லாம் தொழுகையாளி ஆக்குற வேலை இல்லை. இது இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களை இஸ்லாத்து உள்ளுக்கு எடுக்கிற வேலை. ஒரு 22 23 வயது ஒரு வாலிபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி அனுப்புறாங்க. ஏற்கனவே மதீனாவாசி 15 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்த, ஆனா இவர் மக்காவிலிருந்து தனியா போறாரு. நான் செஞ்சுட்டு வரேன் யா ரசூலல்லாஹ். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் தான் அல் முக்ரி. அல் முக்ரி என்றா குர்ஆனை அதிகமாக விளங்கி ஓதக்கூடிய ஒரு, குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள், குர்ஆனுடைய ஞானம் நிறைய கொடுக்கப்பட்டவர். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களைத்தான் நான் அன்றைக்கு ஞாபகப்படுத்தினேன். லக்ஸரி லைஃப் வாழ்ந்த ஒரு சஹாபி. அத்தர் பூசிட்டு ஒரு ரோடால போனா 1 மணித்தியாலத்துக்கு பிறகும் வாரவங்க சொல்லுவாங்க, இந்த ரோட்ல முஸ்அப் போயிட்டு இருக்கிறாரு, அவர் யூஸ் பண்ற அத்தர் இன்னும் அந்த வாசம் அடிக்குது. லக்ஸரி லைஃப் வாழ்ந்த சஹாபி ஒன்றுமில்ல, தன்னந்தனியாக 22 23 வயதுல இருந்த சில வரலாற்று குறிப்புகள் எழுதுறாங்க. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஜுப்பா. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள், அதாவது இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு அவர் அன்றைக்கு போட்ட ஜுப்பாவை எடுத்தா 30,000க்கு மேல ஒவ்வொரு நாள் போடக்கூடிய ஒரு ஜுப்பாட பிரைஸ். இப்ப 1 அல்லது 2 ஜுப்பாக்களோட வேற ஆப்ஷன் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 23 24 வயதுல மதீனாவை நோக்கி போறாரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. போயிட்டு யார் வீட்டில் தங்கினாங்கண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ஒரு பேர் அஸ்அப் இப்னு ஜுராரா. அஸ்அப் இப்னு ஜுராரா அவர் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போன அவர் ரூட்ல தங்கின. அவரோட தான் ஜோடாவின. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ரூட்ல போயிட்டு தங்கி அவரோட சேர்ந்து தான் தாவத்தை செஞ்ச. அவருடைய வயது 27 28. அப்ப ரெண்டும் நல்ல நல்ல இளம் ரத்தங்கள், நல்ல ரத்தம் கொதிக்கிற வயசு, எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்ற வயது. அப்ப இந்த 2 இளம் வீரர்கள் தான் 23 24 வயதுடைய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 27 28 வயது மதிக்கத்தக்க அஸ்அப் இப்னு ஜுராரா 2 பேரும் தான் மதீனாவை கிரவுண்டை சரி பண்றாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மக்காவிலிருந்து இங்க கூட்டிட்டு வந்து இஸ்லாமிய ஒரு ஆட்சியை நிறுவுறதுக்காக வேண்டி கிரவுண்டை சரி பண்றதுக்கு பெரிய ஒரு கூட்டம் இல்லை, வயது முதிர்ந்தவங்களும் இல்லை, அபூபக்கர் உமர் போன்ற பெரும்பெரும் மூத்த சஹாபாக்களும் இல்லை, 2 இளம் சிங்கங்கள் வாலிபர்கள். இந்த வரலாறை படிக்கும் பொழுது யோசிங்க, எத்தனை இடத்தில் அல்லாஹ் யூத்ஸை பாவிச்சிருக்கிறான். துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்துக்காக நீ என்ன பாவிச்சிடுயா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். இவங்க 2 பேரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, இந்த தஅவாவுடைய வேலையில், அதாவது இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கிறாங்க. இதில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான். ஒரு நாள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அஸ்அத் இப்னு ஜுராராவும் ஒரு நாள் காலையில் என்ன செய்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் நடந்து போகிறாங்க.
நடந்து போயிட்டு சில பேர் இஸ்லாத்தை சொல்கிறதுக்காக போகிறாங்க. போகிற வழியில் ஒரு தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் கிணத்தடியில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இன்னைக்கு சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு கேள்விப்படுவது உசைத் இப்னு ஹுதைர், சஅத் இப்னு முஆத். இதில் சொன்ன 2வது பேர் கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பேர் என்ன? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது நாங்கள் சம்பவங்களில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சஹாபியுடைய மௌத்தினால அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சுதண்டு. அவர் தான் யாரு? சஅத் இப்னு முஆத். முஆத் வாப்பட பேர். பொதுவாக சஹாபாக்களோட பேர் எல்லாமே அரபிகளும் அப்படித்தான் பாவிப்பாங்க. நாங்கள் தான் ஒத்த பேரை பாவிக்கிறேன். அரபிகளோட பழக்கமே என்னன்னா வாப்பட பேரோட சேர்த்து தான் பாவிப்பாங்க. முன்னுக்கு வாரது தான் சஹாபிட பேர். சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத், முஆத் வாப்பா ஹைரன். அப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? பேசிக்கொள்கிறாங்க. எங்கட ஆக்களை மதம் மாற்றுறதுக்கு இவங்க 2 பேரும் தடமாறிட்டு இருக்கிறாங்களாமே. இவங்க 2 பேருக்கும் பேச்சு போகுது. உசைத் இப்னு ஹுதைர், சஅத் இப்னு முஆத் 2 பேருக்கும் இடையில பேச்சு போகுது. அப்போ சஅத் இப்னு முஆத் சொன்னார், ஹுதைரே, இந்த அஸ்அத் என்ற சாட்சிட மகன் எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். நீ போயிட்டு இவங்கள்ட்ட விரட்டிட்டு வா. எங்கட நாட்டில் இந்த வேலை பார்க்க வாணும், எங்கட ஊரில் இந்த வேலை பார்க்க வாணும், எங்கட ஊர் வழியை இந்த வேலையை பார்க்க வாணும். உசைத் இப்னு ஹுதைர் என்ன செஞ்சார்? சரி நான் போகிறேன் என்று சொல்லி ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு போனார். ஈட்டி எடுத்துகிட்டு போனால் கிணத்து கட்டில் முஸ்அப் இப்னு உமைரும் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. உடனே அஸ்அத் இப்னு, இப்போ இதில் யார் மதீனாவாசி, யார் மக்காவாசி? முஸ்அப் இப்னு உமைர் மக்கா, அங்கே தானே லக்ஸரி லைஃப் வாழ்ந்த. அஸ்அத் இப்னு ஜுராரா மதீனாவாசி. அப்போ டக்குண்டு அவர் சொன்னார், வாரவர் உசைத், இவர் ஒரு கூட்டத்துடைய தலைவர், இவரோட கொஞ்சம் பேசி எப்படி சரி இஸ்லாத்தை எத்தி வச்சுருங்க. ஹைர் வந்தார், ஈட்டி எப்படி நட்டிட்டு சொன்னார். அதாவது ஒரு கட்ஸில் ஈட்டியை நட்டி போட்டு சொன்னார், என்ன நீங்கள் எங்கட ஊரில் எங்கட ஊடுகளுக்கு இப்படி எல்லாம் புதுசாக ஒவ்வொன்றை சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று கொஞ்சம் அதட்டல் துணியில் பேசுகிறார். நீங்கள் விட்டுட்டு பெய்த்துடுங்க, இல்லாட்டி நடக்கிறது வேறு. இந்த வேலையை விட்டுட்டு பெய்த்துடுங்க, இல்லாட்டி எக்ஷன் பாரதூரமாக இருக்கும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முதலாவது நான் பேசுவோமே, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, நல்ல மெண்டா எடுங்க, வானமெண்டா நான் விட்டுறேன், விஷயம் முடிஞ்சு. பேசித்தான் பார்ப்போமே. நாங்கள் என்ன ஏதுன்னு தெரியாம தானே நீங்கள் எவ்வளோ இதில் பேசுகிறீங்க. நான் பேசுகிறேன், சரி என்ன எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி நான் விட்டுறேன், பிரச்சனை இல்லை. சரி என்ன சொல்லுங்களே. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் கீழே உட்கார்ந்துட்டார். ஈட்டியை நட்டிட்டு கீழே உட்கார்ந்து கீழே நட்டிருக்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் வசனங்கள் அப்பப்போ ஓதி விளக்கங்கள் மார்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க. சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இவங்களுக்கு விளங்குது, உசைத் இப்னு ஹுதைருடைய முகம் கொஞ்சம் மாறிட்டு போகுது, ஒரு பிரகாசம் ஏற்படுத்தி கொண்டு போகுது. இவங்க 2 பேரும் விளங்கிட்டாங்க, மாஷா அல்லாஹ், இந்த குர்ஆன் வசனம் அவங்கள மாற்றுது, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிக்கொண்டு போகுது. கொஞ்சம் ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். விளங்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தினுடைய அடையாளம் விளங்குது. ஓதி முடிச்சதோட உசைத் கேட்டார், இதை மாதிரி ஒன்று நான் கேட்டில்லையாப்பா என் லைஃப்ல, இதை மாதிரி வசனங்கள் என் வாழ்க்கையில் நான் கேட்டில்லையே. ஒன்று இருக்குது மீனிங், இன்னொன்று இருக்குது அந்த கவிதை நயம். எங்களுக்கு விளங்காது, எங்களுக்கு நாங்கள் அரபு படிச்சு இல்லை, அரபு இலக்கணம் படிச்சு இல்லை. ஆச்சரியம், அதை படித்தா விளங்கும். இது ஒரு சாதாரண மனுஷனால இந்த அளவுக்கு அழகாக பேசலாம். எவ்வளவு அரபு பேசுகிற மனிதனாலையும் குர்ஆனுடைய அரபிக்கு கிட்டவும் வரையலாம். ஒரு ஆழமான ஒவ்வொரு சொல்லும் மிக ஆழமான ஒரு வசனம் தான் குர்ஆனுடைய வசனம். அஸ்அத் இப்னு அந்த உசைத் இப்னு ஹுதைர் கேட்டார், சரி இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, இப்போ நான் என்ன செய்யணும்? இஸ்லாத்துக்கு வரதா இருந்தால் எப்படி வந்தார்? ஈட்டியோட இந்த வேலையை விட்டுட்டு போகலன்னு நடக்கிறது வேறேண்டு அவர் ஓன் பண்ண வந்தவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி அடுத்த பக்கம் மாறுறாரு. இஸ்லாத்துக்கு வரணும் வேண்டா என்ன செய்யுது? என்னண்டா அவங்களோட பேச்சு
வாயிலிருந்து காது வரைக்கும் அல்ல, கல்பிலிருந்து கல்பு வரைக்கும், கல்பு டு கல்ப், உள்ளத்திலிருந்து பேசினாங்க, அவரோட உள்ளத்துக்கு போச்சுது. எவ்வளோதான் வாயால பேசி காது வரைக்கும் கொண்டு போறதல்ல. அது டீச்சிங்காக இருக்கலாம், பயானாக இருக்கலாம், செஷன்ஸாக இருக்கலாம். வாய் நுனி நாக்கிலிருந்து காதின் ஓரம் வரை கொண்டு போவதல்ல, கல்பிலிருந்து கல்பு வரைக்கும் கொண்டு போகலுமா அந்த பேச்சு அல்ஹம்துலில்லாஹ் அது ஆரோக்கியமானது, அது தாக்கம் செலுத்தும். இப்போ உடனே சொன்னாங்க இவங்க, அப்படியா நீங்கள் இப்போ கலிமாவை சொல்லணும், கலிமா ஷஹாதாவை சொல்லித்தாரேன், அதை சொல்லிட்டு குளிச்சுட்டு 2 ரக்காத் சொல்லுங்க. சரி, உடனே குளிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டார். இவர் அனுப்பி வச்சது யாரு? சஅத் இப்னு முஆத். இவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு பின்னால் என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிற, நான் அவரையும் எப்படி சரி கூட்டிட்டு வரேன். போனார் சஅத் இப்னு முஆத் இடத்துல, அவர் இன்னும் இஸ்லாத்துக்கு வரலை. போனார், போயிட்டு இவர் முஸ்லீமானதை காட்டிக்கொள்ளலை. உடனே சஅத் இப்னு முஆத் கேட்டார், உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்குது, குர்ஆன் நீங்கள் போகும் பொழுது இருந்த மாதிரியில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, என்ன நடந்துச்சுது? இவர் சொல்லலை. சொல்லாமல் இவர் வேற ஒரு ட்ரிக்ஸை பாவிச்சு, உங்களோட சாட்சித மகந்து அயனைக்கு கீக்கிற என்ன வேற ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி வாங்கலை அயனைக்கு போம் என்று இவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனால் இப்போ இதே மாதிரி சஅத் இப்னு முஆத் அவரும் ஈட்டியை குத்திட்டு கேட்கும் பொழுது அதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைர் ஆவேசப்படலை, ஆத்திரப்படலை. ஓ நாங்கள் ஹக்கில் தானே இருக்கிறோம், நீங்கள் எப்படி விரட்டு வென்றீங்க? ஆத்திரப்படலை. ஹிக்மத், ஹிக்மத். இதைத்தான் அல்லாஹு தஆலா ஃபிர்அவுன்ட்ட போற மூசா நபிக்கும் சொன்னது என்ன சொன்ன? ஃபிர்அவுன மாதிரி ஷைத்தான் உலகத்தில் இல்லை, அவன மாதிரி ஒருத்தன் உலகத்தில் பிறக்கவும் இல்லை. அந்த அவ்வளோ கொடியவன்ட்ட போற மூசா நபிக்கும் அல்லாஹ் சொன்ன ஃபகூலா லஹு கௌலன் லையினா, சாஃப்டா பேசுங்க. படைப்புகள்லேயே மனிதனாக பிறந்ததிலே ஆக கேடு கெட்டவன் ஃபிர்அவுன். நான் ரப்பு, எனக்கு சுஜூது செய்யுங்க என்று வேற யாரும் சொல்லல. அந்த ஃபிர்அவுன் அனுப்புகிற மூசாவே, நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்க, உங்களோட நான் இருக்கிறேன், நீங்க வேண்டிய மாதிரி பேசுங்க, கொளற பிடிங்க. மூசா சாஃப்டா பேசுங்க. அந்த ஃபிர்அவுன்ட்டை இதைத்தான் செஞ்சாரு முஸ்அப் இப்னு உமைர். சரி, கொஞ்சம் பேசும். அவருக்கு சொன்ன மாதிரி இவருக்கு கொஞ்சம் நான் சொல்றேன், ஓகேன்னா எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை பிலமானம்னா நான் விட்டுட்டு போறேன், ஹைரன். இதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அவங்கள வச்சு பேசி குர்ஆன் வசனங்கள் ஓதும் பொழுது இப்போ மாஷா அல்லாஹ் இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறுது. உஸைத் இப்னு ஹுதைர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாலும் இன்னும் காட்டல இல்லையா, அவரும் சேர்ந்து சந்தோஷமா பார்க்கிறாரு. சஅத் இப்னு முஆதுடைய முகத்தில் இஸ்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. எல்லாம் மோதி முடிய கேட்டார், நான் இஸ்லாத்துக்கு வரணுமெண்டா என்ன செய்யணும்? ஷஹாதாவை சொல்லுங்க, குளிச்சுட்டு 2 ரக்காத் சொல்லுங்க. குளிச்சுட்டு தொழுதுக்கு பின்னால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு கூட்டத்தினுடைய தலைவன், நான் ஒரு கூட்டத்தினுடைய தலைவன், நான் என்ன செய்கிறேன், நான் போயிட்டு என் கூட்டத்தோடு பேசுகிறேன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் சாதாரணமாக இருந்தவர் இஸ்லாம் தேற்றார், ரலியல்லாஹு அன்ஹு என்ற இதிலுக்கு வந்துட்டார். எத்தனை வயது? 30 வயது. எல்லாம் அந்த இளம் ரத்தங்கள் தான் கூடுதலாக நபி அவங்களுக்கும் ஷரியாவுக்கும் உதவினது. என்ன செஞ்சாங்க? அப்போ உதவினது ஒரு பக்கம் இருக்க, யோசிங்களே, 30 வயதில் தண்ட கூட்டத்துக்கு அவர் லீடராக இருந்தார். விளங்கிச்சுதான், வெறும் 30 வயது, அவங்களோட கவுமுக்கு இவர் தான் லீடர். சின்ன வயதுகள், சின்ன வயதுன்றதுக்கு இல்லை, நாங்கள் தான் நினைக்கிறேன், இப்போ தானே 30 வயது உண்மை நினைக்கிற பிள்ளைக்கு சின்ன பிள்ளை தானே, இப்போ தானே 28 வயசு, சின்ன பிள்ளையாக பார்க்குறது. 30 வயது சமூகத்துடைய ஒரு பொறுப்பு, ஒரு லீடர்ஷிப் இருக்குது அவருக்கு. அவர் ஒரு லீடர். நான் முந்தநாத்தும் பேசினேன், இந்தியாவுக்கு வந்த படையுடைய லீடர் யாரு? முஹம்மத் பின் காசிம். எத்தனை வயசு? 18 வயசு லீடர். 12,000 பேருக்கு லீடர் இவர். இங்கே நாங்கள் தான் இன்னும் 22, 25, 30, இன்னும் அந்த சின்ன பிள்ளைத்தனமும் சின்ன பிள்ளை விளையாட்டும், இன்னும் அந்த ஃபோனும் அதுவும் இதுவும். பெரிய ஒரு கம்யூனிட்டியை லீட் பண்ணினவங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, அவங்களோட கூட்டம் எல்லாம் கேட்டாங்க, அவங்களோட ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குது? இஸ்லாம் காட்டி கொடுக்குது.
இவர் ஒன்றும் சொல்லலை. இவர் கேட்டார், என்ன நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முழு கூட்டமும் சொன்னாங்க, நீங்கள் நல்ல குவாலிட்டியான மனுஷன், நல்ல மனிதர், நீங்கள் நல்ல சீதேவி, நீங்கள் அப்படியா? இவர் கேட்டார், என்ன இதுவரைக்கும் நான் உங்களோட லீடராக இருக்கிறேன், நான் சொல்லி என்ன பேச்சை நீங்கள் தட்டிக்கிறீங்களா? இதுவரைக்கும் எதையுமே தட்டில்லையே. இவர் சொன்னார் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டு நீங்கள் அவங்கள நேசிக்க இல்லையண்டா உங்களுடைய யாரோடையும் நான் பேச மாட்டேன். இவர் ஒரு லீடர்ஷிப்பை கூட தக்க வச்சு கொள்றது கூட இஸ்லாத்தை மறைச்சு நடிக்கல. இவருக்கு லீடர்ஷிப் அல்ல முக்கியம். இவருக்கு நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டு நீங்கள் இஸ்லாம் முஸ்லீமாக இல்லைன்னா நான் யாரோடையும் பேச மாட்டேன். காலையில் நடந்த சம்பவம், அந்தியுள்ளுக்கு மாஷா அல்லாஹ் முழு கூட்டமும் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ஒருத்தருடைய தாவா. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எவருடைய உதடுகளுக்குள்ளால் எவருடைய ஹிதாயத்துடைய வார்த்தை மறைந்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. சில நேரம் எவ்வளோ ஒத்தரை தொலை கூப்பிட்டு இருக்கணும், பட்டிருக்காது. சில நேரம் ஒரு வாலிப ஒரு பொடியன் போயிட்டு பள்ளிக்கு வாரில்லை கொஞ்சம் என்னமாலும் கொண்டு பேசும்பொழுது சில நேரம் அது கிளிக் ஆகும். நாங்கள் சொல்லப்படாது, இல்லை ஹசரத் கூப்பிட்டே வரல, இவர் கூப்பிட்டே வரல, இவங்க போயிட்டே அவரை சந்திக்கலாம் போச்சு, ஒன்றுமில்லை. எங்களுக்கு முயற்சி செய்கிறது தான் எங்கட வேலை, ரிசல்ட் யார்ட கையில்? அல்லாட கையில். நாங்கள் ஹலீமா நாயுடு சம்பவத்திலையும் பார்த்தோம். ஹைரன் அந்தி உள்ளுக்கு என்ன நடந்துச்சுது? கூட்டத்தில் அவ்வளோ பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. அவருடைய பேர் தான் உசைரிம் என்பவர் மட்டும் இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் அவரும் இஸ்லாத்துக்கு வந்தார் எப்பண்டா, உஹத் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் முஷ்ரிக்களுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தவர் யுத்தம் இடையில மனசு மாறிட்டார். அவர் இடையில மனசு மாறிங்கல பக்கத்துக்கு வந்துட்டாரு. யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொன்னாரு. அப்படி யுத்தம் செஞ்சா அப்படி மூத்தாகிட்டார். ஒரு வக்து கூட தொழலைன்னா தொழுகைக்குரிய நேரம் வரல. இங்கால வந்தாரு, கலிமாவை சொன்னாரு, தொடர்ந்து அங்கிட்டு இருந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தவர் இங்கால பக்கம் இருந்து சண்டை பிடிச்சாரு, அதிலே மூத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக கொஞ்ச நேரம் தான், ஒரு நாள் கூட வாழல. முஸ்லிமாக வாழ்ந்தது நிமிட கணக்கு அல்லது மணித்தியால கணக்கு, ஆனால் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசைரிமுடைய விஷயத்துல சொல்லுவாங்க. ஹைரன். அப்ப இந்த சஅத் இப்னு முஆதுடைய கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்தது பெரியதொரு வெற்றி, பெரியதொரு சக்சஸ். ஏண்டா ஒரே நாளையில 2 கூட்டத்துடைய தலைவர்களும் ஒரு முழு கூட்டத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்துட்டாங்கண்டா இது பெரியதொரு வெற்றி. இப்ப முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போனது நபித்துவத்துடைய 12வது வருஷம் ஹஜ்ஜுக்கு போறோம். அடுத்த நெக்ஸ்ட் இயர் 53வது வருஷம் ஹஜ்ஜுக்கு முந்தியே திரும்பி வந்து சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் சக்சஸ்ஃபுல், நான் போன விஷயம் எல்லாம் சாதிச்சுட்டேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இந்த குட் நியூஸை சொல்றாரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலம் வருவது, இப்ப 53வது வயதுல ஹஜ்ஜுடைய காலம் வருவது. இப்ப ஹஜ்ஜுக்கு மதீனாவிலிருந்து 70 பேர் வராங்க. அதாவது இஸ்லாத்துக்கு முந்தியும் ஹஜ்ஜு நடந்துச்சு, பிழையான இதுகள் நடந்துச்சு ஹஜ் என்ற பெயர்ல. 70 பேர் வாராங்க. அதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருந்தாங்க. எல்லாம் ஹஜ்ஜுக்கு வராங்க. வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சீக்ரெட்டா ரகசியமாக ஒருத்தர் 2 பேர் போயிட்டு சந்திச்சு கொள்றேன். யா ரசூலல்லாஹ், உங்களோட கொஞ்சம் நாங்கள் ஒரு எக்ரிமெண்ட், அதாவது இவங்க ஹஜ்ஜுக்கு வரும்பொழுதே பேசிட்டு வராங்க, மக்காவில் அந்த மலைப்பகுதியிலெல்லாம் சுற்றி திரிஞ்சு கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறாங்க, அவரை விரட்ட பார்க்குறாங்க. அப்படியான மனிதனுக்கு நாங்கள் உதவி செய்யலையாப்பா என்று ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது முஸ்லிம்கள் கேட்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் சொன்னாங்க, நாங்கள் உதவி செய்யத்தானே வேணும், மனிதாபிமானம் ஒன்று வேணுமே எங்களுக்கு. இப்போ இந்த ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஹஜ்ஜு முடிய பொற 12 மினாவுல அகபா என்ற இடத்துல நாங்கள் ரகசியமாக மீட் பண்ணிக்கொள்வோம். என்ன செய்வோம், இரவு நேரம் 3இல் ஒரு பகுதி கழிஞ்சதுக்கு பின்னால், அதாவது எங்கட நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு 10-12 மணிக்கு பின்னால் ஒரு நள்ளிரவில் என்ன செய்யுங்க, என்ன சந்திங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. மதீனாவிலிருந்து வந்த மக்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க, சொன்ன மாதிரியே பொற 12 எல்லாரும் தூக்கம் ஒரு மக்காவும் தூக்கத்தில் இருக்குது. நள்ளிரவுல இவங்க சத்தம் இல்லாமல் வெளியேறி போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொன்ன அந்த அகபாவுக்கு பக்கத்துள்ள இடத்துக்கு போனால் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தில்லை. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. யாரோட வாராங்க? அப்பாஸோட வாராங்க. அப்பாஸ் யாரு? அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாச்ச பெரியப்பமார்கள் உண்டு. அன்றைக்கு பார்த்த சாச்சா யாரு? பெரியப்பா. ஒன்று பார்த்தோம் அபு தாலிப் பார்த்தோம், இன்னொன்று அப்துல் முத்தலிஃபா. அபு தாலிப் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்ததை பார்த்தோம். வேற முக்கியமான அல்ல தெரிகிறார் அபு லஹப். இப்போ வர்றது அப்பாஸ். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்போ நான் சொல்கிற இந்த சந்தர்ப்பம் அவர் இஸ்லாத்துக்கு வரல. அப்போ ஏன் வராரு நபியோட? இஸ்லாத்துக்கு வராட்டியும் அவங்களோட குடும்பம் நபியை பாதுகாத்துச்சுது தானே. அபு தாலிப் கணவாயில் அவங்களும் சேர்ந்து தானே ஒதுக்கப்பட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஏண்ட தம்பிட மகன் இவங்க என்ன சரி செஞ்சிருவாங்களோ தெரியாது சொல்லி இவங்களும் வாராங்க. இப்போ மதீனாவிலிருந்து வந்த அந்த கூட்டம் 73 ஆண்களும் 2 பெண்களும். இதுக்கு சொல்ற 2வது அகபாவுடைய ஒப்பந்தம். இதுதான் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை டேர்ன் பண்ணின, மக்காவுடைய முஸ்லிம்களுடைய லைஃபை டேர்ன் பண்ணின ஒரு எக்ரிமெண்ட் தான் இது, அகபாவினுடைய 2வது ஒப்பந்தம். அப்போ வந்ததோட மதீனாவாசிகள் எங்களோட ஊருக்கு வரணும் என்றதை பேசும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, 1க்கு 10 முறை யோசிச்சு கொள்ளுங்க. இவர் இங்கே அநியாயம் செய்யப்படுறாரு தான், ஆனாலும் நாங்கள் ஏழுமான மட்டும் அந்த குடும்பம் முழுக்க நின்று பாதுகாத்து கொள்கிறோம். எப்படியோ நிம்மதியாக தான் இருக்கிறாரு. நீங்கள் மதீனாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இடையில கைவிட்டீங்கன்னா இவர் நிறைய கஷ்டப்படுவார். நீங்கள் போயிட்டு எதிரிகள்கிட்ட கையில் ஒப்படைச்சிட்டீங்கன்னா, அல்லாட்டி இதுக்கு மேலே எங்களுக்கு பொறுமா காக்கலன்னு கொடுத்துட்டீங்கன்னா இவருடைய வாழ்க்கை அநியாயமாகிடும். எனவே 1க்கு பல முறை யோசிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி, நீங்கள் எடுக்கிற முடிவு லேசான முடிவு இல்லை, தலைக்கு மேலே எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் தூக்க போறீங்க என்றதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அப்பாஸ் நபியுடைய பெரியப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் வந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெடி, எங்களோட ஊருக்கு நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொல்லி இந்த பேச்சுவார்த்தை நீண்ட நேரம் போகுது என்றால் ஒவ்வொருத்தரும் இதை இன்னும் உறுதிப்படுத்தி கொள்கிறாங்க. எங்களால் செய்ய இயலுமா, நீங்கள் கொண்டு போய்த்து செஞ்சு கொள்வீங்களா என்ற நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னால் கடைசியாக எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் எதையும் செய்வதற்காக எப்பையும் நடு ரோட்டில் உற்ற மாட்டோம். முதலாவது அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு இளம் வயது சஹாபி 27 எழும்பினாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி, யா ரசூலல்லாஹ் அவங்களோட பைஅத் செஞ்சு கொள்கிறோம், எக்ரிமெண்ட் செஞ்சு கொள்கிறோம் என்று கையை பிடிச்சி பைஅத் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் 1 by 1 எல்லாரும் கையை பிடிச்சி பைஅத் செஞ்சாங்க. 2 பெண்கள் வந்தாங்களே, பெண்கள் கையை பிடிச்சி பைஅத் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையால் எந்த மஹரம் இல்லாத எந்த ஒரு பெண்ணையும் தொட்டது கிடையாது, எந்த ஒரு பெண்ணையும் தொட்டது கிடையாது. ஆனால் இப்படி வாழ ஏழுமாண்டா இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணினால் ஏழும். சில போட்டிகளில் ஹேண்ட்ஷேக் பண்ண வருவாங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணவும் வேணும், இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ளவும் வேணும், ஹிக்மத்தாக நடந்து வரணும். ஏழும் ட்ரை பண்ணினா இன்ஷா அல்லாஹ் ஏழும் ஹைரன். இப்போ இந்த எக்ரிமெண்ட் முடிஞ்சு பைஅத் முடிஞ்சு வெளியே போப்பாக்கிக்கிட்ட ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது, ஒரு அலறல் சத்தம் உண்டு மலைப்பகுதிக்கு நடுவில் இருந்து கொண்டு. இங்கே பாருங்க குறைஷிகளே, இங்கே இவ்வளோ உங்களுக்கு தெரியாம ஒரு ரகசிய சந்திப்பு நடக்குது, ரகசியமான மதம் மாற்றம் நடக்குது, குறைஷிகளே என்ன செய்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சத்தம் யாருடைய சத்தமும் இல்லை, இந்த ஏரியாவில் உள்ள ஷைத்தானுடைய சத்தம். அது நபி அவங்க ஷைத்தானுக்கு ரிப்ளை பண்ணினாங்க, ஏ ஷைத்தானே, நாங்கள் ஒரு நாள்
உண்ட கதையை நாங்கள் முடிப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுக்கு ஓன் பண்ணினாங்க. இப்போ எல்லாம் சீக்கிரட்டாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் மக்காவாசிகளுக்கு சின்ன ஒரு டவுட். அலசி பார்த்தாங்க, தேடி பார்த்தாங்க, பெரிசா ஒன்றும் சாதிச்சு கொள்ள இயலாமல் போச்சுது. இவங்களும் அவசரமாக மதீனாவை நோக்கி போயிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை முடிச்சு கொண்டவங்களும் போயிட்டாங்க. ஒப்பந்தத்துடைய அம்சம் என்னான்னா, எந்த கட்டம் வந்தாலும் ரசூலுல்லாவை கையுடையலாம். யாரு பகைச்சாலும், முழு மக்காவும் படையெடுத்து வந்தாலும், கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ இன்பமோ எந்த நேரத்திலையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்யலாது, கையுடையலாது. எல்லா நேரத்திலையும் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யணும். யாரும் பழிக்கிறாங்கன்றதுக்காக பின்வாங்கவும் மேலா, அதை கணக்கெடுக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்துக்காக சண்டை பிடிக்க கூடாது என்றதெல்லாம் ஒப்பந்தங்கள் நடக்குது. இதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12 தலைவர்மார்களை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்போ அனுமதி கொடுக்குறாங்க முஸ்லிம்களுக்கு. உங்களுக்கு இப்போ ஹிஜ்ரத் போகிறதாக இருந்தால் மதீனாவுக்கு போகலாம். ஏன்னா அங்கே 12 தலைவர்மார் இருக்கிறாங்க, அங்கே பைஅத் செஞ்சிட்டாங்க. எனவே நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் ஹிஜ்ரத் போகிறதாக இருந்தால் மதீனாவுக்கு போகலாம். அப்போ அந்த எக்ரிமெண்ட்ல ஒரு சஹாபி கவலையோட கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்கிறோம், சும்மா சரி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது எங்களை விட்டுட்டு பெய்திருவீங்களா யா ரசூலல்லாஹ்? இவங்க சொன்னாங்க, இல்லை, நான் ரெண்டாவது நீங்கள் தான். உங்களோட கஷ்டம் எனக்கும் கஷ்டம், உங்களோட ஊர் ஏண்ட ஊர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் 13 வருஷம் படாத பாடுபட்டதுக்கு பின்னால இஸ்லாம் தனக்கென்று சொல்லி ஒரு தனி நாட்டை உருவாக்குறதுக்குண்டான ஒரு பலத்தை இஸ்லாம் பெற்று ஒரு சக்சஸ்ஃபுல்லான அக்ரிமெண்ட்டை இஸ்லாம் முடிச்சிருக்குது. சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேராக நாட்டோட்டும் ஹிஜ்ரத் போகிறாங்க. ஹிஜ்ரத் என்று சொன்னால் என்ன? ஹிஜ்ரத் என்றது என்ன? வெறுத்து போகிறது என்று ஒரு அடியில் சொல்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறதா இருந்தால், எந்த விதமான உலக ஆதாயங்களும் இல்லை. எந்த உலகத்தினுடைய கொஞ்சம் அங்கே போனால் நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், அங்கே போனால் கொஞ்சம் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப், எந்த விதமான உலக ஆதாயங்களும் இல்லாமல் சொந்த மண்ணில் இருந்து இருக்கிறத எடுத்துக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னையும் தண்ட மார்க்கத்தையும், வேற எந்த நோக்கமும் இல்லை, மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மட்டும் அங்கே போனால் என்ன நடக்கும், எந்த இதுவும் இல்லை, மார்க்கத்தை பாதுகாக்கிற ஒரே நோக்கத்துக்காக தண்ட ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது. எங்கட ஊரில் மார்க்கத்தை பாதுகாக்கலாம் கஷ்டம் என்று வேற எந்த உலக ஆதாயங்களும் இல்லாமல் இன்னொரு ஊருக்கு அல்லது இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இது தான் ஹிஜ்ரத். ஹைர், இந்த ஹிஜ்ரத்துடைய கடைசி 2 சம்பவத்தோடு இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்கிறோம். ஹிஜ்ரத் என்றது என்ன நடக்கும் என்று தெரியாது. அதில் ஒரு சம்பவம் தான் அபூ சலமாவுடைய சம்பவம் ரலியல்லாஹு அன்ஹு. நல்லா யோசிங்க, இவர் ஹிஜ்ரத் போகிறாரு. இவர்ட வைஃப்ட ஊட்டாக்கள், மாமி ஊட்டாக்கள் சொன்னாங்க, உங்களுக்கு பொன் தந்தது ஊராக கூட்டிட்டு திரியறதுக்கு இல்லை, சும்மா, ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை கூட்டிட்டு போகிறது. பொன் தந்தது ஊராக கூட்டிட்டு திரியறதுக்கு இல்லை, எங்கட பிள்ளைய நாங்கள் அனுப்ப மாட்டோம். இவர் இப்போ நாங்கள் இப்போ எங்களை யோசிங்களே, வைஃப் ஊட்டாக்கள் அனுப்ப மாட்டோம்ன்றாங்க, ஒரு பிள்ளையும் இருக்குது அனுப்பாட்டி. வைஃபோட இறக்கம் இல்லைன்றதல்ல அர்த்தம். இது இவர் என்ன வைஃபோட அப்படின்றதல்ல, இவருக்கு தேவை இஸ்லாம். வைஃபை விட இஸ்லாம் முக்கியம். ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, போனாங்க. இப்போ என்ன நடந்துச்சுதுன்னா, வைஃபும் பிள்ளையும் இருக்கிற, இப்போ இவர்ட போன யாரு, அபூ சலமாட ஊட்டாக்கள் சொன்னாங்க, அவங்க அங்கே போயிட்டு சண்டை பிடிச்சாங்க. அவங்களோட வைஃப் ஊட்டாக்கள்கிட்ட போயிட்டு, எங்கட மகனோட ஏன் நீங்கள் மருமகள் அனுப்புங்க, அதை சொல்லி எங்கட மகனுக்கு கிடைச்ச பிள்ளைய நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். வாப்பா மதீனாவில், உம்மா மக்கால, புள்ள மக்கால, இன்னொரு இடத்துல. ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஒரு சின்ன ஒரு குருவி கூடு மாதிரி சின்ன ஒரு குடும்பம் 4 திக்கில் பிரிஞ்சு போயிட்டு இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் யோசிப்போமே, அதாவது பிஸ்னஸுக்கு போகல,
ஃபாரின் கண்ட்ரிக்கு பிஸ்னஸுக்கு போவல், இஸ்லாத்துக்காக போயிட்டு வைஃப் ஒரு இடம், புள்ள ஒரு இடம், வாப்ப ஒரு இடம், இந்த கம்யூனிகேஷன்ஸும் இல்லை. இந்த பொம்புல ஒரு வருஷமாக அபுதஹ் என்ற என்ன செய்வா, வீட்டிலிருந்து வந்து அபுதஹ் என்ற இடத்துல வந்து காலையிலிருந்து அந்தி வரைக்கும் ஏங்கி ஏங்கி ஏங்கி, புள்ளையும் இல்லை மாப்பிள்ளையும் இல்லை, ஏங்கி 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 அழுவா. ஏலாத மட்டும் என்ன செஞ்சாங்கண்டா, அவங்க ஒரு வருஷத்துக்கு போறவு சரிம்மா நீ போ பிள்ளைய கொடுத்து இவங்களை அனுப்பி வச்சாங்க. இது ஒன்று. இதை மாதிரி சுஹைப் இப்னு ஸினான் ரலியல்லாஹு போறாங்க, எதிரிகள் மறைச்சாங்க குறைஷிகள். வரும்போது கையாட்டிட்டு வந்தீங்க, இப்ப நல்லா கொளுத்தண்டா செல்வ செழிப்புல கொளுத்துட்டீங்க, நல்ல சொத்து செல்வம் எல்லாம் நீங்க வாங்கி பணக்காரனாவிட்டீங்க, இங்க சம்பாதிச்சதெல்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்க? இவங்க சொன்னாங்க இதா பிரச்சனை, எல்லாம் புடிவாப்பா, எல்லாத்தையும் புடி, நான் சம்பாதிச்சதெல்லாம் உனக்கு தாரேன், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளு, மக்காவுல இந்த இடத்துல என்ன சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளு, ஆளை விட்டா போதும், என்ன முஸ்லீமாக நான் போயிட்டு சேரணும் என்று இவர் போறாரு. இதை மாதிரி நிறைய சிக்கல்களுக்கு சஹாபாக்கள் முகம் கொடுத்து அப்படியே ஹிஜ்ரத்துக்கு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஹைரன். இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல நாங்க பார்ப்போம். கடைசியாக வரலாற்றில் மன்னிக்க முடியாததொரு முடிவெடுத்தாங்க குறைஷிகள், குறிப்பாக அபூஜஹலும் ஷைத்தானும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. வரலாற்றில் மிகப்பெரியதொரு பிழை, வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு முடிவெடுத்த அந்த முடிவுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் எப்படி இருந்துச்சு என்றதை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல பார்ப்போம். எனவே அன்பு நபியோட இரக்கம் கொள்ளுவோம். இஸ்லாம் சும்மா சாதாரணமாக வளர்ந்தது இல்லை, பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில வளர்ந்தது தான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பள்ளி ஹசரத் பார்த்து கொள்வார். நிர்வாகம் தான் அதுக்கு போட்டிருக்கிறோம். ஆமோதிச்சு பிரேரிச்சு கத்தத்தை சரி ஓதட்டும், நாங்கள் தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். சுயநலவாதிகளாக வாழ்ந்துடவான், சுயநலவாதிகளாக வாழ்ந்துடவான். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கும், ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன், தஅவா சுன்னத்தல்ல வாஜிப், நபியுடைய முஹப்பத் சுன்னத்தல்ல வாஜிப். அதே போல தஅவாவும் சுன்னத்தல்ல வாஜிப், எத்தி வைக்கிறது, அடுத்தவங்களை மஸ்ஜிதோடு இணைக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கொஞ்சம் உள்ளத்தில் எடுப்போமானாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்யுங்க, நான் ஏண்ட லைஃப்ல குறைஞ்சது ஒரு 50 பேர், தொழாத 50 பேரை தொலை வச்சுட்டு போறேன். குறைஞ்சது நாங்கள் வெளியிலிருந்து உள்ளுக்கு இஸ்லாத்துள்ளுக்கு எடுக்கிறதுக்கு தடமாறுறது ஒரு பக்கம் இருக்க இல்லை, முஸ்லிம் கலிமா சொர்க்கம் எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் ஒரு 50 பேரை நான் மஸ்ஜிதோட கனெக்ட் பண்ணிட்டு போறேன். இன்ஷா அல்லாஹ் எடுப்போமா? அல்லாஹு தஆலா என நியத்துகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ளட்டும். அன்பு நபியுடைய முஹப்பத் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.